ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். எடுத்துக்காட்டு 1.18. அதில் 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கீழ்கண்டவற்றின் பெருக்கல் பலனை காண்கன்னு கேட்டுக்கிறேன். பெருக்கல் பலன்னா நம்ம பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2.3 பெருக்கல் 1.4. அப்போது முதலில் இது புள்ளி இல்லாமல் பெருக்குனிங்கன்னா 23.14 இஸ் ஈக்குவல் டு 322ன்னு வரும். அதே நீங்கள் புள்ளி வச்சு பெருக்குனிங்கன்னா 2.3 பெருக்கல் 1.4னா 3.22ன்னு வரும். இது எப்படி பெருக்கணும்னா, இது பாருங்கள், 2.3 பெருக்கல் 1.4 பெருக்குங்க. 3 நாள் 12க்கு 2 மீதி ஒன்றுங்களா, 2 நாள் 8, 8ஓட 1 கூட்டினிங்கன்னா 9, 3 3 2 2. அப்போது கூட்டினிங்கன்னா 2 9 3 கூட்டினிங்கன்னா 12 மீதி 1, அப்போ இது 3. அப்போ பாருங்கள், இதில் இங்கே புள்ளி இருக்குது, இதில் இங்கே புள்ளி இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். அப்போ 2 நம்பருக்கு தள்ளி நம்மளுக்கு புள்ளி வரும். அப்போ 1 2, அப்போ 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வச்சிட்டோமா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3.22. அப்போ அந்த மாதிரி தான் பெருக்கணும். புரிஞ்சுதுங்களா? தசம எண் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே பெருக்கிடுங்க. புள்ளி எப்படி போடணுன்னா, எத்தனை நம்பருக்கு அப்புறம் இதில் 1 இதில் 2, அப்போ 2 நம்பருக்கு அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால அப்போ இங்கே 2 நம்பருக்கு அப்புறம் நம்ம புள்ளி போடணும். இந்த மாதிரி தான் போடணும். 2வது கொஷின் 5.6 பெருக்கல் 3.2. அப்போ இது எப்படி பெருக்கணும்னா பாருங்கள், 5.6 பெருக்கல் 3.2. அப்போ இது பெருக்கணுங்கன்னா 6 2 12க்கு 2 மீதி ஒன்றுங்களா, 2 10, 10ஓட 1 கூட்டினிங்கன்னா 11. அப்போ 6 18 மீதி மறுபடியும் 1. அப்போ 5 15ஓட 1 கூட்டினிங்கன்னா 16. அப்போ இது கூட்டினிங்கன்னா 2, 1 8 கூட்டினிங்கன்னா 9, 1 6 கூட்டினிங்கன்னா 7 1. அப்போ பாருங்கள், இந்த சைடு ஒரு நம்பர் இருக்குது, இதுலேயும் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 2 நம்பர், அப்போ 2 நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போ 17.92. அப்போது இது முதலில் புள்ளி இல்லாமல் பெருக்குனிங்கன்னா 32. இது புள்ளி இல்லாமல் நீங்கள் அப்படியே எழுதிங்க 1792. அதே புள்ளி வச்சு பெருக்குனிங்கன்னா 5.6 பெருக்கல் 3.2னா புள்ளி வரும் 17.92ன்னு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். புள்ளி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் பெருக்கி நம்ம ஆன்சர் கரெக்டாக போடணும்.